எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது அப்படின்னு நினைச்சேன். நம்ம சிவசங்கரனுக்கும் அப்படி தோணுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகி ஓட்ட வாங்கிட்டானே, ஒரு தரையில ஓடிட்டு இருந்தானே சீமான்றவர் ஓடிட்டு இருந்தார்ல, அந்த தரையில ஓடுறானே சீமான நம்ம கொண்டு தவறிட்டானே, இந்த தோல்வியை ஏன் ஒத்துக்கறல? எல்லா பேரும் சோசியல் மீடியா பார்த்து ஏமாத்துறாங்க. அவன் தமிழக வெற்றி கழகம் சோசியல் மீடியால ரீச் ஆனதை ஏன் நாம ஒரு கட்சி ரீச் பண்ண முடியல? அவங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம், நம்ம கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம்? அவங்களுடைய வேலை இந்த அளவுக்கு இருக்குன்னா நாமே அதை செய்யல. நாம சமூக வலைதளத்தை நீங்க போய் புள்ளிவரங்கள் எடுத்து பாருங்க, நிறைய அதுல வந்து புள்ளிவரங்கள் போடுறாங்க. நாம சமூக வலைதளங்களை, குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களை, சமூக வலைதளங்களை, சோசியல் மீடியாவை நம்ம இன்னும் கடுமையா பயன்படுத்திக்கிறோம். அவரை விட அவர் திரையில் எடுத்ததை விட அண்ணன் தரையில் உழைச்சிருக்காரு இல்லையா, 5 வருஷம் உழைச்சிருக்காரு இல்லையா, அண்ணன் பேசின காணொலிகளை பூரா நம்ம கத்திரிச்சு கொண்டு மக்களை சேர்த்துக்கணுமா இல்லையா? கடைக்கோடி மக்கள் இருக்கிற ஒரு வயதான பெரியவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க காணொலியை சேர்த்துருக்காங்க. நம்ம ஏன் அதை செய்ய தவறிட்டோம்? இப்ப நீங்க சொல்ற விஷயங்களை வந்து கட்சியில நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களா? சொல்லவே விட மாட்டாங்க, சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா வீடியோ சொல்றேன், சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கட்சிகள் எல்லாம் குழு சேர்க்கிற ஆளு கிடையாது, குழுவும் கிடையாது. நான் வரும் இந்த வந்து மாநாடு வந்தாலும் உட்காந்து பேசிட்டு வந்து பார்த்தேன். மாநாடு ஒரு நாள் முன்னாடி வந்து சென்னைக்கு மாநாடு நல்லா நடக்குதுன்னு வந்து ஆசையில வந்து தனியாத்தே வரையும் பாக்குறேன், தனியாத்தே போய் இதுதான் என்னுடையது. நான் சொல்ற இடத்துல இல்ல, நான் சொல்றேன் கேட்கிற இடத்துல யாரும் இல்ல. எனக்கு தெரியுது நான் இதெல்லாம் கொண்டு போய் ஏதாவது இதுல பேசுறேன், நான் அண்ணன் போய் சேருமான்னு பேசுறேன், அவ்வளவுதான்.